இப்ப எதுக்கு ஜெயிக்கிறத பத்தி யோசிக்கிற? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசி. நாளை என்றும் நம் கையில் இல்லை. முதல்ல எறிகிற கல்லை விட ரெண்டாவதா எறிகிற கல்லு தான் தூரமா போய் விடும் என்றால் கூட போராடு நண்பா. ஏன்னா முதல் கல்லுக்கு இலக்கு கிடையாது, ஆனா ரெண்டாவது கல்லுக்கு முதல் கல்லை தாண்டறதா இலக்கு. என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. திரும்ப எடு, முதல்ல எடுத்ததை விட கண்டிப்பா பெஸ்டா தான் வரும். லைஃப் ஈஸி இல்லடா, உழைச்சுக்க. உனக்காக யாரும் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. நீயா எந்திரிச்சு உழைக்கலனா எதுவுமே சாதிக்க முடியாது. இதுல ஒரே ஒரு கிளாரிட்டி என்ன தேவைன்னா, நமக்கு என்ன வரும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணி நம்ம டிராவல் பண்ணோம்னா, நம்ம உழைச்சோம்னா நம்ம நினைச்ச இலக்க போய் நிச்சயமா ரீச் பண்ணுவோம். எந்த ஒரு விஷயத்தையும் புதுசா ஆரம்பிக்கும் பொழுது புதிதான விஷயங்கள் புரியாத போது பிடிக்காமல் மாறிவிடும். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை நீங்க செய்யும் பொழுது வாழ்க்கையில் எந்த ஒரு துறையில நீங்க இருந்தாலும், இசையோ இல்ல கலையோ இல்ல வேற எனி பிசினஸ் எந்த விஷயத்துல உள்ள போயிட்டு இருந்தாலும் பல தடைகளை தாண்டி வந்துதான் நீங்க எந்த ஒரு புதிதான விஷயம் செய்யும் பொழுதும் அதை எதிர்த்து பல கருத்துக்களும் விமர்சனங்கள் வரும். அதெல்லாம் தாண்டி தான் நீங்க ஜெயிச்சாகணும். ஸோ வாட் எவர் யூ டூ இட் ஹாப்பிலி. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கியம் இல்ல, தோத்தாலும் ஜெயிச்சாலும் இன்னைக்கு நீ பயந்து விட்டுட்டனா சாகுற வரைக்கும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ முடியலையே நினைச்சு